வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக நம்மளுடைய ஆளுங்கட்சி, ஓகேங்களா, தமிழகத்தில் மிகவும் மெஜாரிட்டி அதிகமாக வச்சுருக்காங்க. இப்பொழுது கூட பார்த்திங்கன்னா அவர்கள் தான் அடுத்த கட்டமாக இந்த தேர்தலில் வெற்றிகளை பிடிக்கப் போகிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தை தான் பார்த்திங்கன்னா சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அதன் முன்னோடியாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளி யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். அவர் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொள்கிறாருங்க, ஓகேங்களா. பிரச்சாரத்தை தீவிரமாகவே மேற்கொண்டிருக்கிறார் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதாவது தேர்தல் ஆணையம் சரி, நம்மளுடைய டெல்லி மேலிடம் சரி, பாரதிய ஜனதா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தட்டி தூக்கி விளாசி கொண்டு போகிறார், ஓகேங்களா. பரபரப்பான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், திமுக வேட்பாளர்கள், அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் சிக்கல் என்பது அமைந்து கொண்டிருக்கிறது என்று தான் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன ஆயிற்று என்றால், அதாவது முக்கியமான ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார முடிவுகள் ஒரு பக்கம் பரபரப்பு தகவலாக பார்த்திங்கன்னா ஓயாமல் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக தீயாய் வேலை பார்த்து வருகிறார்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதா அவர்கள், ஓகேங்களா. பாரதிய ஜனதா முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே பெரும் விதத்தில் இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காரமாக இருந்தால்தான் நெல்லை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரும் சீட்டை வாங்க முடியும் அப்படின்னால இருந்து கொண்டிருக்கிறார்கள். தென் தமிழகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு பெருக்கி நம்ம பெரிய கட்சியாக ஆயிடலாம் அப்படின்றதுல ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. அதனால் நெல்லையில் பாஜக வேட்பாளர்களுக்கு பார்த்திங்கன்னா எழுந்திருக்குவது என்பது பார்த்திங்கன்னா ஒரு திமுகவுக்கு டஃப் காம்படிஷனாக இருக்குது. அங்கே என்ன ஆயிருக்குன்னா, நெல்லையில் வேட்பாளர்களுக்கு ஒரு சில குடைச்சல்களை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவின் மூலமாக கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் மூலமாக பெரும் விதத்தில் என்னதான் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பாரதிய ஜனதா அவர்கள் எப்படியாவது திமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு சில பிளான்கள் இருக்கிறார்கள். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, அடுத்தது ஒரு மோடி அமைச்சை பார்க்கலாம், மோடி அரசை பார்க்கலாம், அப்படி இப்படின்னு விளம்பரம் செய்தாலும் கூட திமுக அளவுக்கு வருவார்களா என்று தெரியவில்லை. திமுக அவர்கள் பிரசாந்த் கிஷோரை வைத்து வேலையை பார்த்து விட்டார்கள், வெற்றியும் பெறப்போகிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.